பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா இது இனிப்புங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக தான் அது மேலே எழும்பி வரும். இப்படி ரொம்ப எண்ணெய் காயாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீ கூட்டி விட்டுட்டு அப்பப்போ தீயை வந்து தணிச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் நம்ம சின்னதாக தானே போட்டோம், நல்லா பெருசாக மலர்ந்து கொஞ்சம் பூரிச்சு வருது பாருங்கள். பொறுமையாக திருப்பி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். எடுத்தாச்சு. இது வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கிறப்போ ரொம்ப கருகெல்லாம் வேண்டாம். நல்ல ஒரு பொன்னிறமாக வரும் பாருங்கள். அந்த பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் ஆகாது. இது நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து பரிமாறிடலாம். சுவையான கல்கண்டு வடை தயாராகிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். எண்ணெயில் வந்து போடுறப்போ கொஞ்சம் அடியில் ஒட்டாது. ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 வடையாக போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக திருப்பி